மலை ஏறு மலை ஏறு. அது பாருங்க, இது நல்ல சாமியா இருக்கு, சாராய சாமியா இருக்குது, சரக்கு சாமி. எனக்கு என்ன வச்சிருக்காங்கிறாரு, ஊருகா என்ன வச்சிருக்கேன் உனக்கு. அவர் பிரச்சனை அவருக்கு, நம்ம பிரச்சனை பிரச்சனை. அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா. தேவேந்திர குல வேளாளன்னு அருவின்னு போறான்னு நான், இந்த என் தம்பி செந்தில். ஆனா நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா? பிஜேபிக்கு போட்ட. அந்த ஓட்டு எனக்கு பீன்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் நான். நீ உனக்கு போய் என்ன கத்தி கத்தி சாகிற தவிர எனக்கு நீ மனுவை நீட்டுவ, ஓட்ட அங்கிட்டு போட்டுவ. ஐயா வீடு இடிக்கிறான் ஐயா, நிலத்தை எடுக்கிறான் ஐயா, ஐயா ரோட போடுறான் ஐயா, அதை வாங்கி வாங்கி நானும் என்ன பண்றது? இந்த ஆத்தாளப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கே. டே, என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மா வயது, பாட்டி வயது, அப்பா வயது, தாத்தா வயதில் இருக்கிறவங்க உன் கண் முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பார்த்திருக்கியாடா? கையிட்டி பார்த்திருக்கியாடா? நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கையை பிடிச்சு, சாமி என் வீடை காப்பாத்தி கொடு, என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு கண்ணீர் சிந்தி கதறி நின்னதை நீ பார்த்திருந்தால், சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வலிதோய்ந்த மொழி என்பது உனக்கு புரியும். நின்னு பாருடா, ஒரு தடவை நின்னு பாரு. தாத்தா அப்பா வயசு இருக்கும், கை கட்டி கும்பிட்டு, ஐயா உங்களை நம்பிதாயா நிக்கிறேன், எங்களை கைவிட்டுறாதீங்க, எப்படியாவது இந்த பூமியை காப்பாத்தி கொடுன்னு நினைக்காது கேட்டதையும் பாத்திருக்கியா? நின்னு பாரு. நீ மலை ஏறு மலை ஏறு. அது பாருங்க, இது நல்ல சாமியா இருக்கு, சாராய சாமியா இருக்குது, சரக்கு சாமி. எனக்கு என்ன வச்சிருக்காங்கிறாரு, ஊருகா என்ன வச்சிருக்கேன் உனக்கு. அவர் பிரச்சனை அவருக்கு, நம்ம பிரச்சனை பிரச்சனை. அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா. வேற என்ன நான் சொல்றதுக்கு? அப்ப பட்டியல் பிரிவில் இருந்து என் இன சொந்தங்களை வெளியேற்றணும். இதனால சலுகை போயிருங்கிறத நாங்க ஏற்கல. எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல, எங்களுக்கு வேண்டியது உரிமை. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்ன சொல்றது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றது தமிழ் தேசியம், எடுக்க மறுப்பது திராவிடம். திராவிடமா தமிழ் தேசியமானா அது பேசிட்டே போலாம். அதுக்கு வந்து எப்படி அதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன். இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த அது இது ஒண்ணு இதோட முடிய போறது இல்லையே, இனிமேதான். இப்ப நீங்க ஒரு எளிதா ஒன்று சொல்றேன், என் தம்பி கூட குறிப்பிட்டு பேசினான், என் தம்பி துறை செந்தில்லாம். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், தமிழுக்கு திராவிடம் தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது. அது கொடிய முரண். திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள். நம்ம திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், நம்ம தமிழ்ல இருக்கும். இதான் தமிழுக்காரனா? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நம் முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம். எங்கேயாவது தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இதே தென்காசியில், இதே கடைநல்லூர்ல வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை படிங்க, எதுலையாவது தமிழ் இருக்கா? தமிழ் எழுத்து இருக்கும், அது தமிழா? இல்ல. ஐ லவ் குற்றாலம், ஐ லவ் குற்றாலம். நான் வந்து நம்ம தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு வணக்கம் செலுத்த போயிட்டு இருக்கோம். தெய்வ திருமகனுக்கு முன்னாடி அவருக்கு நினைவு நாள் வர்றதுனால செலுத்த போயிட்டு இருக்கோம். நானும் என் தம்பியிலும் போயிட்டு இருக்கும்போது இடதுபுறத்தில் ஒரு இது வச்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு, வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். யாருக்கு எழுதி வச்சிருக்கு? வெள்ளக்கார துறைவன் வர்றானா? எழுதுறா கர்மம் பிடிச்சவனே, எழுது வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு. ராமநாதபுரம் மாவட்டம் இனிதே உங்களை வரவேற்கிறது என் தாய்மொழி தமிழ் எழுதி வச்சுட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் போடு. நான் ஒன்னும் கேட்கல. இதுதான் திராவிடம் தமிழுக்காரனா? தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம்.
தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம். இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம்.